கூரைப்பூ எதுக்கு தெரியுமா? பொங்கலுக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வருஷத்துல 6 மாசம் கிடைக்காது. ஏதாவது வகுத்து ஒழிச்சா உருகி குடிக்கிறதுக்கு தான் சொருகுறாங்க. இப்ப மக்கள் அது தெரியாம டூ வீலர் கார்ல எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள வச்சா தேட முடியாதுன்னு வீட்டு வாசல்ல வைக்கிறது. இதான் தேவதாரு விதை, 12 வருஷத்துக்கு ஒருக்கா முளைக்கிறது. இன்னொரு பேரு குதிரை புழுக்கன்னு சொல்லுவாங்க. நரம்புகளுக்கு நல்லது, சாப்பிடலாம். ஆனா அதுக்கு பத்தியம் பண்ணணும். அதுவும் இந்த கருடன் கிழங்குன்னு வீட்டுல கட்டுறாங்க. இந்த கிழங்கே எதுக்கு கட்டுறாங்கன்னா, ஏதோ பாம்போ விசக்கடியே கடிச்சிட்டாங்கன்னா அதை சாப்பிட்டோம்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு விசை ஏறாது. அதுக்கிட்ட இதையும் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது. கருடன் கிழங்குன்னு ஏன் சொன்னாங்கன்னா, பாம்பும் கழுகும் சண்டை போடும்போது கழுகு இதைத்தான் போய் சாப்பிடும். இது கண்டங்கத்திரி மாதிரி தான் தெரியும், ஆனா அது கண்டங்கத்திரி கிடையாது. இதுல உள்ள சிவன்லிங்கம் உள்ள சிலை இருக்கும். இந்த சிவலிங்கம் முட்டைக்கருவில் இருப்பாரு. இது காசுலாம் கிடையாது, ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் நான். 9 லிங்கம் இருக்கும் ஒரு சிலைக்குள்ள, ஒரு பழத்துக்குள்ள. சாமி இல்லைன்றவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, அரசாங்கத்துல ஏதாவது கடை மாதிரி கொடுத்தாங்கன்னா, நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன், அரசாங்கத்துல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்ல இருந்து வேற வண்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வண்டி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் இப்ப இங்கேயே போட்டிருக்கேன். நான் 13 வருஷமா கடை போட்டதுல இது 7வது இடம். கடை லொகேஷன் வந்து மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்துக்கு நேரே ஆப்போசிட்.